வெல்கம் டு 2025. 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து கேக் வெட்டி நல்லா வந்து பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எங்கள் கிராமத்து சைடு எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கோலம்பெல்லாம் போட்டுட்டு பக்கத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் மதியத்துக்கு வந்து நான்வெஜ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட ரிசொல்யூஷன் என்ன அப்படின்னா, எனக்கு என்னங்க இருக்க போது இந்த வெயிட்டை குறைச்சி நானும் வந்து ஸ்லிம் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரிசொல்யூஷன். இந்த துணி கடைக்கு போயிட்டு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துருப்போம், அழகாக இருக்கும். கடைசியில் பார்த்தா அது பத்தாமல் போயிடும். இப்போ ட்ரையல் ரூம்லலாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்று கை பிடிக்கும், கால் பிடிக்கும், பேண்ட்டு பத்தாது, ஏதாவது ஒரு குறை இருக்கும். இந்த கொடுமை எப்போ தான் முடியுமோ அப்படிங்கிற மாதிரி இந்த வெயிட்டு குறைக்கிறது எப்போ தான் முடிப்பேன்னா தெரியல. இந்த வருஷம்னாவது நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷத்தோட ரிசொல்யூஷன். நீங்கள் எந்த மாதிரி ரிசொல்யூஷன்லாம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ரோஸ் பூவே பார்த்தேன், அதை எடுத்து தலையில் வச்சு கொண்டாடியாச்சு.